சன்னி லியோனி கூட இந்த கூட்டம் வரும். சரியா? சாதாரண நயன்தாரா வந்து நின்னா கூட இந்த கூட்டம் வரும். டேய் கந்தசாமி, நம்ம ஊருக்கு நயன்தாரா வந்திருக்குதுடா. டேய் நம்ம ஊருக்கு விஜய் வந்திருக்காரா. டேய் நம்ம ஊருக்கு அஜித் வந்திருக்காரா அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டீங்களா? வீட்டிலே உக்காந்துக்குவீங்களா? போய் பார்க்க மாட்டீங்களா? அந்த கூட்டம்தான் இந்த இந்த சுற்றுப்பயணம் கூட்டம், இந்த மாநாடு கூட்டம். சும்மா போட்டு உழட்டிக்கூடாது. விஜய் 26 சிஎம், இது 26 சிஎம், அப்படி ஒன்றும் மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரன் ஒன்றும் கிடையாது. தெரியுங்களா? நீ செஞ்சது என்ன தமிழ் இனத்துக்கு? மக்களோட இருந்த மக்களா நீ வந்து எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கிற, அதை ஃபஸ்ட்டு நீ சொல்லு. சரி, இரண்டாவது, நீ ஆட்சிக்கு வந்தால் உன்னுடைய ஆட்சி கொள்கை கோட்பாடு என்ன? மக்களுக்கு என்னென்ன செய்வேன், அதுதான் கொள்கை கோட்பாடு. ஆட்சி வரைமுறை என்ன, அது சொல்லு. எலெக்ஷனே வரும்போது இன்ன வரைக்கும் உன்னால் சொல்ல முடியல. எலெக்ஷனே வந்துருச்சு, இன்னும் 7 மாதம்தான் இருக்குது. அப்போது நீ என்ன மெயினில் நீ வந்து ஓட்டுக்கே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிற, மாநாடு போட்டுட்ருக்கிற, சொல்லு பார்க்கலாம். சரி, இந்த பூமியில் கக்கன், தீரன் சின்னமலை, வஉசி, கப்பலோட்டிய சிதம்பரனார், சங்கரனிங்களார், எல்லாம் நிறைய தலைவர் இருக்காங்க. அவங்க இருக்கையில் அவங்கள நீங்கள் வந்து முதன்மை தலைவராக ஏற்றுக்காம தந்தை பெரியாரை முதன்மை தலைவராக ஏற்றுக்கிற. அப்போ நீ யார்? நாய்க்கரா, பிள்ளையா, நீ தெலுங்கரா? யார் சொல்? நீ யார்? அதை ஃபஸ்ட்டு நீ சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களோடு மக்களாக சேர்ந்து போராட்டம் நடத்த வேணும், இல்லை கலந்துக்க வேணும், சால்வ் பண்ண வேணும். அது இல்லாமல் நீ யார்? பனையூரில் மக்களை கூப்பிட்டு நீ அங்கே நலம் விசாரிக்கிறது. நீ என்ன, எந்த நாட்டு ராஜா, இல்லை எந்த நாட்டு தளபதி? நீ சொல்லு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு திராவிடன் இந்த தமிழர் நிலத்தை 50 வருடங்களாக ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான். தமிழர்களை அடிமை செய்து கொண்டு என் தாய் தந்தை சிந்திக்காமல் திருடர்களை வாக்களித்து இன்று மகன் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அதுபோல என் மகன் புலம்ப வேண்டுமா? இல்லை என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் புலம்ப வேண்டுமா? ஒன்றுமே தெரியல. நல்லது எது, கெட்டது எது, குடும்பம் எப்படி ரன் பண்ணுறது, வறுமை எது, பொருளாதாரம் எது எதுவுமே தெரியாத இந்த அணில் குஞ்சுகள் உன் பின்னாடி வராங்கன்னா யார் வரா? உன் பின்னாடி வந்தவங்களாம் யார்? 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படித்த பசங்க, காலேஜ் படித்த பசங்க, இவங்க தான் வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கா? விஜய் வந்து கனவு காண்றாரு, ஆஹா இவ்வளோ பெரிய கூட்டமா, எனக்கு 26ல் நிச்சயமாக சிஎம்மில் சீட்டில் உக்காந்துக்கணும். எழுதி வச்சிக்கோ. நான் சொல்கிறது உனக்கு, நான் அரசியலுக்கு வந்தால் புகழ்ந்து தான் பேச முடியும். ஆனால் நம்ம யாரும் இழிவுபடுத்துறதில்ல. ஆனால் உன்னுடைய கொள்கை கோட்பாடு ஆட்சி வரமுறை இன்ன வரைக்கும் சொல்லலை. நீ என்ன மக்களுக்கு செய்ய போகிற சொல்லு பார்க்கலாம். நீ சுற்றுப்பயணத்தன்னைக்கு ஒருத்தன் சைடில் நின்று கோட்டர் அடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் மரத்தை மேலே அணில் மாதிரி ஏறி தவிட்டு இருக்கிறான், ஒருத்தன் வந்து செல்ஃபோன் பிட்பாக்கெட் அடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் காசு பிட்பாக்கெட் அடிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் உங்களுடைய அணில் குஞ்சுகளுடைய வேலையா? மக்களை திசை திருப்பாதீர்கள் விஜய். நீங்கள் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கும் போதே மக்களுக்கு அப்போ உனக்குங்களை அக்கறை வந்திருக்கணும். சமூக சேவை செய்ய வேணும், மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ உனக்கு அக்கறை இல்லை. இப்போ என்ன புதுசாக மக்களுக்கு அக்கறை அப்படின்னா, இவர் அரசியல் வர்றதுக்கு எதுக்குன்னா சினிமா, ரெட் ஜெயந்தி மூவிஸ்ன்னு இருக்குல்ல, அவங்க வந்து இவர் சினிமா எடுத்து அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பல ப்ராப்ளம் இருக்குது இவங்களுக்கும் அந்த திமுகவுக்கும். அந்த கோட்பாடில் தான் இவர் அரசியல் வராரு, வேறு எதுக்காகவும் இவர் வர்றதில்லை. அதனால் இப்போ இவர் வந்து ரிட்டைன் மறுக்கா 26ல் இவர் ஜெயிக்க போகிறதில்ல, தோக்க போகிறாரு. 26 பிறகு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர் என்ன பண்ண போகிறாரு? மறுபடியும் சினிமாவில் தான் நடிக்க போகிறாரு. அணில் குஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? மரத்தமில் ஏறி தவ போகிறாங்களா? டேய், எதிர்கால தமிழ்நாட்டிலேயே 46 கட்சி இருக்குது. 46 கட்சியும் வேஸ்ட், மண்ணு தான். மக்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லை என்பது நம்ம விளக்கிக்கணும். இது 47வது கட்சி. இது வந்து என்ன பண்ண போகிற? கமல் வந்தால் அப்படி ஈனாரு, கடைசியில் திராவிடர்கிட்ட ஒரு சீட்டு அரசிட்டு போய் அடிமையிட்டார். அது மாதிரி தான் திராவிடர் 2 விஜய். இன்னைக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் அணில் குஞ்சுகள் தான் அனாதாக போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத இவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இனம்னா என்ன தெரியும்? இந்த தேசம், தமிழ் தேசம்னா என்ன தெரியும்? வளம், இயற்கை வளம்,
மக்கள் பொருளாதாரம், செல்வம், செழிப்பு எல்லாம் என்ன தெரியும்? வறுமைனா என்ன தெரியும்? பெண்கள் பாலியல்னால் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? வறுமைனா என்னன்னு தெரியுமா? அதனால் இவர்கள் இந்த அணில் குஞ்சுகள் இப்படி தான் இருப்பாங்க. இதை போட்டு நம்ம உழட்டிக்க தேவையில்லை. தமிழ் தேசியம் தமிழகத்தில் வெல்லும்.